வந்து 12 மணி. நடு ராத்திரி உக்காந்துன்னு பேன்றான். ஏன்டா வயிறு வலிக்குதா, தலை வலிக்குதா, இதுவா அதுவா அது எல்லாம் கேட்டுட்டோம். ஏன்டா அழுகுறன்னு வாயே திறக்கலாம். என்னடா வெளியே போகணுமா அப்படின்னா தலையாகட்டான். சரி நான் படுத்துன்னு இருக்கேன், வெட்டன் கூட அனுப்பி வைக்கலான்னு அனுப்புனா பைக்கில் போக மாட்டாரான். வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுங்க பயத்துல பிறந்துட்டு 40 அவஸ்தை இருக்கே, எப்பா முடியலடா. பைக்கில் போக மாட்டாராம், கார் தான் போகணுமா. சரி காரில் போயிட்டு வாடா அப்படின்னு அனுப்புனா தனியாக போக மாட்டாராம். அவங்க அப்பா கூட என்னையும் வாடி அப்படின்னு கூப்பிட்டு வரான். இந்த மாதிரி பிள்ளைய பெக்க குத்து வச்சு சாப்பிட்றதுக்கு அம்மா நினைக்கிறது கிடையாது, மற்ற விஷயத்துக்கெல்லாம் அம்மா நினைக்கிறது கிடையாது. நடு ராத்திரி தூக்கத்துலேருந்து எழுப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு அம்மா தான் முக்கியம். அம்மா இல்லாமல் எங்கேயும் போக மாட்டாரு. தலைவி எழுத்து. அதனால் இப்போ தலையிட்டா நாங்கள் சுற்றி நினைக்கிறோம் வெளியே. இதோட இப்படி மலாந்துன்னு வர்றாங்களா நடந்தானா இல்லை சீட்டு குத்தோம். அதனால தான் வேறு எதுக்கு கூப்பிட்ருக்கோம். இது இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து புள்ள அப்படி என்ன கேட்டாலும் அப்படியே மண்டையாட்டிட்டு வாங்குவார். இதுதான் பெண்களின் நிலைமை இருக்கும். என்னோட நிலைமை எனக்கு மோசமாக இருக்குது. என் பிள்ளைக்கு அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, ஒரு தெருவுக்குள்ளே போனால் அது தெருவுக்குள்ளே ஒரு அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை. அதனால் நாங்கள் ஒரு நாளும் ஒரு தெருவுக்குள்ளே தான் போனோம். இந்த தெருவுக்குள்ளே போனால் இங்கே நான் லெஃப்ட்டு போ ரைட் போன்னு காட்டோம். அதனால் நாங்கள் புது ரோடு சரி இப்போ சமாதானப்படுத்தி இந்த ரோட்டில் கூட்டினாலான்னா அதுக்கும் பேன் வாய் தந்தவங்கன்னா இந்த தெருவில் போகாத, இங்கே வேணாம், அங்கே போ, பின்னாடி போ, அந்த சைடு போ, இவரே லொக்கேஷன் காட்டுவார். ஆகும்போது வீட்டுக்கு போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவமாக இருக்குது. அதான் என் பிள்ளை முறை விட மட்டும் தான் போயிருக்கோம். மற்றபடி ஒன்றும் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அம்மா